எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் படுவேன் கேட்குறேன். இப்போ நாங்கள் வந்து யூடியூப், ஃபேஸ்புக்கில் எல்லாம் புலிகளை பற்றி ஒரு பதிவு போட்டால் அது முடக்கப்படும். ஒரு கட்சியையோ அரசாங்கத்தையோ விமர்சித்து பதிவிட்டால் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். ஒரு தனிநபரை விமர்சித்து பதிவிட்டால் கூட தனிநபருக்கு எதிராக அந்த தனிநபர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடரலாம். இத்தகைய ஒரு வெளிதான் இந்த சமூக வலைதளங்களில் இருக்குது. அதாவது ஒரு முடக்கப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ் தான் எங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த இலுமினாட்டியை பற்றி எழுதி நீங்கள் என்றாலோ பதிவு போட்டாலோ அதை தூக்க மாட்டாங்க, அதை விட்டுருவாங்க. அதனால் எந்த சட்ட சிக்கலும் பெறாது, எதுவும் முடக்கப்படாது. அதில் நீங்கள் நிறைய வியூஸும் எடுக்கலாம், நிறைய காசும் பார்க்கலாம். இப்போ இலுமினாட்டியை பற்றி பேசுகிற எல்லா பயல்களும் அவங்களோட இந்த சேனல்களை வந்து மொனடைஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. இப்போ ஈஸி மணி அந்த ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதாவது கண்டென்ட்டும் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு டீசரை பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் ஒரு ஆட்டுத்தலையோ இல்லைண்டா ஒரு முக்கோணமோ இருந்துட்டா உங்களோட வேலை இஸ் ஆல்ரெடி டன் ஃபார் யூ. அப்போ நீங்கள் அதில் ஒரு பில்டப்பை பண்ணுறதாங்க. மனிதர்களாகிய நாங்கள் எல்லாருமே எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். ஒரு மேகத்தை பார்க்கும்போது அந்த மேகத்தில் உங்களுக்கு ஒரு உருவம் தெரியலாம். மேகத்தில் ஒரு உருவம் தெரிவது போன்ற ஒரு பிம்பம், ஒரு மாயை உங்களோட மனதுக்குள்ளேயே ஏற்படும். அது ஒரு நியூரோலாஜிக்கல் மேக்கப் ஆஃப் த ஹியூமன் மைண்ட். அப்போ மனிதர்கள் வந்து அப்படி தான் ஒரு இவல்யூஷனரி அப்படி தான் ப்ரிப்பேர்ட் ஆகியிருக்கிறாங்க. இப்போ ஒரு புஷ்ஷில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நாங்களோட இமீடியட் இன்ஸ்டிங் வந்து சர்வைவல் இன்ஸ்டிங் கிக்கின் பண்ணி நாங்கள் பாதுகாப்பான இடத்தை தேடி போகிறதான் எங்களோட மைண்ட் தோன்றும். அப்போ எல்லாத்தையும் ஒரு சந்தேக பார்வையோடு தான் நாங்கள் பார்ப்போம். அது ஒரு இவல்யூஷனரி திங். அப்போ நாங்கள் வந்து இந்த பொருள் உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க வேண்டாம், எல்லாத்துலேயும் பேட்டர்ன் இருக்குது. முக்கோணம் தெரியும், வட்டம் தெரியும், சதுரம் தெரியும். அப்போ முக்கோணம் எல்லாம் ஒரு கன்ஸ்பிரசி ஆகிருச்சுண்டா நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் கன்ஸ்பிரசி இருக்குது. மேட்ச் புக்கை திறந்து ட்ரிக்னோமெட்ரி சாப்டரில் கூட உங்களுக்கு ஒரு கன்ஸ்பிரசி கிடைச்சிடும். அப்படி தான் இருக்கு. அப்போ ஒரு மனித சமூகம் வந்து ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழலில் இருக்கும்போது லேசான எளிமையான விடைகளை தேடும். அது தண்ட அந்த தேவைக்காக. அதாவது இந்த பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு கம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அப்போ எல்லாத்தையும் விளங்கப்படுத்த, உதாரணத்துக்கு இப்போ ஈழத்தில் நடந்த போரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா வரலாறு படிக்க வேண்டும். புவி அரசியல், அந்த ஜியோ பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸை பற்றி படிக்க வேண்டும். மற்றது கணக்கு ரிப்போர்ட்டுகளை வாசிக்க வேண்டும். அதெல்லாம் கடினம். பேசாமல் சும்மா அடிச்சு விடுறது ஒரு இலுமினாட்டி சதின்னு சொல்லி விட்டவன்டா வேலை முடிஞ்சிட்டு. ஒரு 14 பேர் மச்சான் உலகத்தை ஆட்டி படைக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் செஞ்சு விடுறான்னு சொல்லி விட்டு அப்படி உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்த ரகசிய அமைப்புக்கு எதிராக நீங்கள் பதிவிட்டால் அதெல்லாம் அந்த ரகசிய அமைப்பு ஒன்றும் செய்யாது உங்களை. எவ்வளோ ஜனநாயகமான ஒரு அமைப்பு பார்த்தீங்களா அது. அப்போ இவங்கள் வந்து சும்மா இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சயின்டிஃபிக்கலி அது ஏன் மக்கள் கன்ஸ்பிரசி தியரிஸை நம்புறீங்க வேண்டாம், அவைகளுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது, ஒரு சைக்காலஜிக்கல் நீட் இருக்குது. அதாவது ஒரு எளிமையான விடையை தேடுறதுக்கு. அப்போ இந்த வேர்ல்டு இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் என்பது, இப்போ கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப். இப்போ அதில் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லாபியிங் குரூப்ஸ் இருக்குது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. கோஆப்ரேட் வந்து அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய லாபியிங் எஃபர்ட்ஸை செய்கிறாங்களோ, அவங்க டேக்ஸ் கட்ஸ் எடுக்கிறதுக்குரிய வேலையில செய்கிறாங்கன்றது இட்ஸ் அ ஃபேக்ட். அதில் நான் மாற்று கருத்து இல்லை. பட் அதை நாங்கள் அதாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு 14 குடும்பங்கள் ஆட்டி படைக்குது, முக்கோணத்தில் செய்தி இருக்குது, டீசரில் செய்தி இருக்குது, விக்ரம் பட டீசரில் செய்தி இருக்குது, மாஸ்டர் பட லோகோவில் உலகத்துக்கு ஒரு செய்தி இருக்குது, இந்த டூம்ஸ்டே நான்சென்ஸை கதைக்கிறது வந்து உண்மைக்கும் அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு முட்டாள்தனமான ஒரு செயற்பாடு. அதை வந்து கேலி பொருளாகத்தான் நாங்கள் பார்ப்போம். அதையெல்லாம் ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச்சுக்கோ ஒரு ப்ரியர் ரிவ்யூக்கோ போடுறதுக்கு அது ஒன்றும் ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் இல்லை. ஒரு ஃபியோ சைக்கோசிஸில் ஒரு 4-5 பைத்தியங்கள் உளர்றலாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.